இலங்கையிலேயே மதிமுக கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் விரட்டி அடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி விசைத்துறை மேம்பாட்டு வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் கொடிசியா வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியில் இலங்கை தொழில்துறை அமைச்சர் ரியாஸ் சத்யுதீன் மற்றும் எம்பி காசிம் பைசல் ஆகியோர் திறந்து வைத்திருந்தனர். இதற்கு மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பெரியார் திராவிடர் கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனால் இலங்கை அமைச்சர் ரியாஸ் விழாவிற்கு வராமல் உறுதி கொண்டார். ஆனால் எம்பி காசிம் பைசல் மட்டும் காலையில் கொடிசியா அரங்கிற்கு வந்து கண்காட்சியை திறந்து வைக்க முயற்சித்தார். இது பற்றிய தகவல் அறிந்த பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கண்காட்சி நடைபெறும் அரங்கின் நுழைவு வாயிலில் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கள அமைச்சர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஈழத்திலே லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்து அவர்களுடைய உடைமைகளை, தொழிலை, வர்த்தகத்தை நாசமாக்கிய போர் குற்றவாளி ராஜபக்சேவின் கூட்டாளி தமிழ்நாட்டுக்குள் வருவதை தமிழ் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று பெரியார் திராவிடர் கழகம் எதிர்த்து போராட்டத்தை அறிவித்திருந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஒரு தரப்பினர் அதிரடியாக அரங்கிற்குள் நுழைந்து ஜவுளி கண்காட்சியை திறந்து வைக்க வந்த இலங்கை எம்பியை தடுத்து நிறுத்த முயற்சித்தனர். அவர்களை போலீசார் தொடக்க வைத்ததால் அங்கு பெரும் அழுகுறி ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஆவேசத்தை கண்டு அதற்கிருந்த இலங்கை எம்பி காசிம் பைசல் கண்காட்சியை திறந்து வைக்காமல் கொடிசியா அரங்கின் பின்புற நுழைவாயில் வழியாக அங்கிருந்து தப்பியுள்ளார். இதனையடுத்து இலங்கை எம்பியை விரட்டி எடுத்த பெரியார் திராவிடர் கழகத்தினர் சுமார் 100 பேரை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று இலங்கை எம்பிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்றவற்றின் தொண்டர்களும் பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டதுடன் கைது செய்யப்பட்டனர்.